வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் சமீபத்தில் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு இளைஞர், ஒரு 2-3 சூட்கேஸோடு வந்தார். அப்போது அவருடைய சூட்கேஸில் அந்த ஏரோப்ளைனில் வந்ததுக்கு ஒரு டேக் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த லக்கேஜ் டேக், அந்த மாதிரி ஒரு டேக் இருந்தது. இப்போ நண்பர் சொன்னார், இவர் ஏரோப்ளைனில் வந்தது எல்லாருக்கும் தெரியணும் போல், அந்த லக்கேஜ் டேக்கோடையே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். நானும் யோசித்து பார்த்தேன், அப்படி இருக்குமா? அதையே அவர் வெளியில் சொல்லணும்? அவர் சொன்னதுனால அவருக்கு என்ன பெருமை? ட்ரெயினில் போகிற யாருக்குமே அவரை தெரியாது. அவர் ஏரோப்ளைன்லேருந்து வந்தால் என்ன, ரயில்லேருந்து வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். சரி, அது என்னென்னு விசாரிக்கலாம் அப்படின்னு அது பின்னாடி போனதுனால ஒரு சில தகவல்கள் கிடச்சிது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஏரோப்ளைனில் போகும்போது ஒரு 20 கிலோ 30 கிலோன்னு ஒரு கணக்கு இருக்குது, வெயிட் கொண்டு போகலாம் அப்படின்னு. அந்த லக்கேஜை நம்ம பயணிகள் இருக்கைக்கு பக்கத்தில் வைக்க முடியாது. அதனால் லக்கேஜை தனியாக ஒரு இடத்துல ஏற்றிக்குவாங்க. எந்த விமானத்தில் போகிறோமோ அந்த கம்பெனி அந்த பேக்கை வெயிட் போட்டு செக் பண்ணி ஒரு டேக் ஒன்று கட்டிடுவாங்க. நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு போர்டிங் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுலேயும் இந்த லக்கேஜ் விவரங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த லக்கேஜ் அந்த இடத்துலையே நம்ம கையை விட்டு போயிடுது. அது நேராக போய் நமக்கு முன்னாடி ஏரோப்ளைனில் ஏறிக்கும். அதே மாதிரி நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே அந்த ஏர்போர்ட்டில் நம்ம செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நமக்கு முன்னாடி நம்மளுடைய லக்கேஜ் அந்த கன்வேயர் பெல்ட்டில் சுற்றிட்டு இருக்கும். இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான். அந்த பெல்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்கவுங்க நின்றுட்டுருப்பாங்க. நம்ம லக்கேஜ் எதுன்னு பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நண்பர் ஒரு டவுட் கேட்டார். நமக்கு தான் சந்தேகம் நிறைய வருமே. ஆமாம், இத்தனை லக்கேஜ் சுற்றிட்டு வருதே, எடுக்கிறது பூரா அவங்கவுங்க லக்கேஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் நியாயமான கேள்வியாக பட்டது எனக்கும். சரி, அது என்னென்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு அது பின்னாடி போக, பஸ் ஸ்டாண்டு மாதிரியோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியோ யார் பொட்டி வேணால் யார் வேணால் தூக்கிட்டே எங்கேயாவது ஓடலாங்கிற மாதிரி வாய்ப்பு அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த கன்வேயர் பெல்ட்டு சுற்றி வர இடம், நம்ம லக்கேஜை எடுக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா டைட் செக்யூரிட்டியான ஒரு இடம். கண்காணிப்பு கேமரா மட்டும் இல்லை, நிறைய பாதுகாவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எடுக்கிற பெட்டி நம்மளதுன்னு தெரியாட்டாலும் நாம் மாற்றி எடுத்து கொண்டு போய்விட்டால் நிச்சயமாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய உருவம் பதிவாயிருக்கும். அன்கிளைம்டு லக்கேஜ் ஏதாவது இருந்தால் அது நம்மளதாக இருக்கலாம். நம்ம வேற ஒன்று தூக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால் வீடு தேடி பிடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, அது ஏன் தெரியுமாண்ணா, ஏரோப்ளைனில் போகிறாங்க பற்றியா, அத்தனை பேர் குடிமையாக அவங்க கையில் இருக்குது. இந்த ஒரு படத்தில் சொல்ல பற்றியா, உன் பாஸ்போர்ட் ஏன் கையில்னு, அதே மாதிரியே நம்ம ஜாதகமே அங்கே இருக்குது. அப்படி இப்படி லேஸ் பாஸாக ஓடியாந்துட முடியாது, பிரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, ரெகுலராக போகிற பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வேலை செய்கிறதில்ல. எங்கன்னா ஒரு கேஸு நம்மளாட்ட இருந்ததுன்னா செய்யும், எல்லாம் அப்படி செய்யாது. சரியா? அதான் மேட்டா. இன்னொரு நண்பர் சொன்னார், ரஷ்யாவில் போய் இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, திருடுறதை பற்றியெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ரஷ்யன் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட் யாரு கண்டா? அதனால் அந்த விமான பயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்கேஜ் கன்வேயர் பெல்ட்டில் சுற்றிகிட்டே வந்தாலும் யாரும் மாற்றி எடுக்க மாட்டாங்க. தெரியாமல் எடுத்துட்டாலும் நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சால் மறுபடியும் அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க, கொண்டு வர மாட்டாங்க வீட்டு வரைக்கும். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். விமான பயணம் ரெகுலராக போகிறவங்களும் கருத்து சொல்லலாம். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.